திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 806, அதிகாரம் பழைமை. வாவு சிதம்பரனார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நன்கு புலமை பெற்ற சிறந்த வழக்கறிஞர். இவரது வாழ்க்கை உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்ததாக இருந்தது. வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடி பெரும்பாலான வழக்குகளில் வெற்றி பெற்று தந்தார். அவருடைய தகுதி, திறமை, நேர்மை இவற்றிற்காக பல ஆங்கிலேய நீதிபதிகளின் மதிப்பிற்கு உரியவராக இருந்தார். குறிப்பாக தூத்துக்குடியில் நீதிபதியாக இருந்த E.H. வாலேஸ் என்ற ஆங்கிலேயர் வ.உ.சி. மீது மிகுந்த நட்பு கொண்டிருந்தார். 1908ஆம் ஆண்டு வ.உ.சி. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் போக்குவரத்தை துவங்கியதற்காக அவர் மீது தேச துரோக வழக்கை பதிவு செய்து ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது வழக்கறிஞர் உரிமமும் பறிக்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு நீதிபதி வாலேஸ் பதவி உயர்வு பெற்று தூத்துக்குடியிலிருந்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு வந்தார். அந்நேரத்தில் சிறை தண்டனையை முடித்து விடுதலையான வ.உ.சி. சென்னையில் தங்கி அரிசி வியாபாரம் நடத்தி நொடிந்து போயிருந்தார். வ.உ.சி.யின் வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டிருந்ததை அறிந்த நீதிபதி வாலேஸ் ஒரு நாள் வ.உ.சி.யை தனது வீட்டுக்கு வரவழைத்து பேசினார். அப்போது, நீங்கள் சென்னையில் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுவதை கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிந்த வேலையான வழக்கறிஞர் தொழிலை நடத்த மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமானால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் உங்களுக்கு வழக்கறிஞர் உரிமம் மீண்டும் கிடைக்க நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். வழக்கறிஞர் உரிமம் கிடைத்ததும் வ.உ.சி. தூத்துக்குடிக்கு வந்து மீண்டும் வழக்கறிஞர் தொழிலை தொடர்ந்தார். ஆங்கிலேய அரசு தனக்கும் தனது நாட்டு மக்களுக்கும் பல கொடுமைகள் செய்தாலும் தன்னுடைய வறுமை காலத்தில் தனது துன்பத்தை போக்கிய ஆங்கிலேய நீதிபதி வாலேஸ் செய்த நன்றி உணர்வின் வெளிப்பாடாக தனது ஒரு மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டி நட்புக்கு பெருமை சேர்த்தார் வ.உ.சி. அவர்கள். நட்பின் எல்லையை மீறாது நிற்பவர் தமக்கு துன்பம் வந்தபோது உதவியவரின் நட்பை அவரால் துன்பம் வந்தபோதும் கைவிட மாட்டார் என்பதை எல்லைக்கண் நின்றார் துறவார் தலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நட்பினை மறத்தல் சிறுமை, நட்பினை மதித்தலே பெருமை.